ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆம்பூர் செல்வி அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி மட்டன் கைமா உருண்டை குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது தாங்க மட்டன் கைமா. இன்றைக்கி நான் 200 கிராம் மட்டன் கைமா எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் மட்டன் கைமான்னு கேட்டாலே எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக தருவாங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு உருண்டை பண்ண பேஸ்ட் அரைக்க போகிறோம். இப்போ 200 கிராம் கைமாக்கு 100 கிராம் கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 4 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருண்டையை தான் நம்ம குருமாவில் ஆட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம குருமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், கொஞ்சம் இஞ்சி. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குருமா செய்ய ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு நான் தனியாக 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடானதும் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுதான் நம்ம குருமா செய்ய தனியாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. இப்போ இந்த பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஆட் பண்ண போகிறோம். இது நான் வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி. இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குருமா கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிடும். அது மட்டும் இல்லாமல் உருண்டை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். அதனால் குருமா தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா உருண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பரவலாக போடுங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். நம்ம விசில் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு வச்சா நம்மளுக்கு குழஞ்சிரும். அதே மாதிரி கரண்டி வச்சு கலக்கிட்டேவும் இருக்காதீங்க. நம்ம உருண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம கரண்டி போட்டு கலக்காமல் இந்த மாதிரி பேனை தூக்கி கொஞ்சம் கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை நல்லா மேலே வரும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டை நல்லா மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, உடையாமல் மட்டன் உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.